ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. என முதன்மை பேராசன் மதிப்புக்கிடையே ஜோதிட கலையரசர் ஆதித்ய குருஜி ஐயா அவர்களை வணங்கி இந்த பதிவை எழுகிறேன். உலகமுக்கு வசிக்கக்கூடிய தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ சாய் செல்வம், மதுரை. ஆரோக கிரகத்தின் பாவத்துவமும் அவரோக கிரகத்தின் சுபத்துவமும் ஜோதிடத்துல ஒரு வார்த்தையில பதில் இல்லை. அதனாலதான் ஜோதிடத்தையும் ஜோதிட கருத்துக்களையும் சாப்ட்வேர் என்ற கணினியில் அடக்க முடியாது, புஸ்தகத்துல எழுத்து வடிவத்திலும் அடக்க முடியாது. மகா சமுத்திரமான அமைப்பை ஒரு கமண்டலத்தில் அடக்குவது போல் ஆகும். முடியுமா? இதுவும் முடியாது. எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம அடக்க முடியாது. ஜோதிட நூல்கள், மூல நூல்கள், பழமையான நூல்கள், பராசர மகிழ்ச்சி, வராக மகிழர், கல்யாண வர்மா போன்றவர்கள் தான் ஒரிஜினல் மூல நூல்கள். பின்னாடி வந்தாலும் அவங்க அனுபவத்தில் எழுதுறது. நான் கூட எழுதுவேன், ஒரு பேச்சுக்கு சொல்றேன், நான் கூட எழுதுவேன். மூல நூலாயிருமா? சரியாக நான் எழுதுனா மதிப்புக்குரிய நூல் என்ன எனப்படும். சரியாக எழுதுனா இப்ப எழுதுனா அப்ப எழுதுனா எல்லாம் உண்டு. ஆக அனுபவ குறைவாக இந்த கால பிரகாசிகள்லாம் இன்ன கிழமையில பெண் வயசுக்கு வந்தா இப்படி இருப்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் சொல்லக்கூடாது. அதெல்லாம் மூல நூல்களே இல்லை. ஏன்னா அது தவறான கருத்துக்களை பரப்பக்கூடிய நூல்கள் கண்டிப்பா சொல்லிடலாம். அனுபவத்துக்கு ஒத்து வரணுங்க. மூல நூல்கள ஆசிரியர்கள் சொல்லியிருந்தாலும் சரி, ஞானிகள் சொல்லியிருந்தாலும் நம்ம ஒத்து பார்க்கணும். அவங்களே சொல்லியிருக்காங்க, காலதேச வர்த்தமானத்துக்கு தகுந்தவாறு இந்த நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் மாறுபடலாம் சொல்லிட்டாங்களே. அதன்படிதான் நம்ம பார்க்கணும். இப்ப தலைப்புக்கு வந்துடுறேன். ஆரோக கிரகம், ஆரோகம் கை, உச்சத்தை நோக்கி போகக்கூடிய கிரகம், பலத்தை நோக்கி போகக்கூடிய கிரகம் பொதுவாக சொல்லிடலாம். அவரோகம் நீசத்தை நோக்கி போகக்கூடிய கிரகம், பலம் இழந்து கொண்டு வரக்கூடிய கிரகம் அவரோகம். அப்ப அவரோக கிரகம் பலமை இழந்துருமா? ஆரோக கிரகம் பலமை பெற்றுருமா? இதுக்குதான் இந்த வீடியோ. அதற்கு முன்னாடி அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல என் அருமையாசானவர்களே கிரக பாவக சுபத்துவ சூட்சும ஒரு கோட்பாடுகள் அடங்கிய வீடியோக்கள் இருக்குது. மனித வாழ்க்கைக்கு தேவையான சிறுவர் முதல் வயதான வரைக்கும் என்னென்ன தேவையோ அத்தனையும் அந்த வீடியோல இருக்கு. பாருங்கள், பயன்பெறுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு உங்கள் ஜாதகத்தை அறிந்து கொள்ள வேண்டுமா? தெளிவாக திரையில் செய்யக்கூடிய 90 80 57 13 70 வாட்ஸ்அப் தொடர்பு கொள்ளுங்க. கிரக விளக்கத்தோடு பதில் தர்றேன். திருமண பொருத்தம் மற்றும் சிசேரியன் குறிப்புகளுக்கு உடனேயும் தாமதமாக கேட்டுக்கொள்ளலாம் அப்படிங்கிற அமைப்புக்கு ஒரு நாட்கள் பொறுத்துருங்க. கிரக விளக்கத்தோடு சொல்லணும். ஒவ்வொரு வீட்டிலையும் ஜோதிடத்தை உருவாக்கணும். இறை மறுப்பு உள்ள நம்ம நாட்டில் அதை நீக்கணும் அப்படிங்கிற கருத்துக்காக தான் கிரக விளக்கத்தோட பலன் சொல்றது. ஜோதிட நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட நம்பிக்கை ஊட்டி வெளியே அனுப்புவேன். இதுக்காக தான் கிரக விளக்கத்தை சொல்றேன். நேரம் ஆனாலும் பிரச்சனை இல்லை, தெளிவா சொல்லணும். உண்மையான ஜோதிடம் எதிர இருக்குங்கிறத ஒவ்வொரு வாடிக்கையாளர்ட்டையும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஜோதிட பலன் சொல்றது போக பொதுவான கருத்துக்கள் நான் சொல்றேன். இந்த கால சொற்ப தோஷம் இல்லை, சனி ஈஸ்வரன் இல்லை அப்படிங்கிற அமைப்புல சொல்லிக்கிட்டு இருக்கேன். இயல்பு நிலையில் சனி கொடுமையான கிரகம். சுபத்துவம் அடைந்தால் மட்டும் கெடுதலை பண்ணாது. முதல்ல நல்ல சுபத்துவம் பெறும் பொழுது நல்ல அந்த லக்னத்துக்கு தகுந்தவாறு பலன்களை, ஆதிபத்திய காரகத்துவங்களை தரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். இப்ப இதை சொல்ல வேண்டிய விஷயம், ஆரோக கிரகம் சொன்னேன். ஆரோக கிரகம் பாவத்துவம். உச்சத்தை கடகத்துல ஒரு உச்சம் மிதுனத்துக்கு வராரு, நெருங்கி வராரு, உச்சத்தை நோக்கி வந்துகிட்டு இருக்காரு. சனி செவ்வாய் சம்பந்தப்பட்டுச்சுன்னா போச்சு. ராகு சம்பந்தப்பட்ட சுத்தமா அந்த கிரகம் வலுவிழந்து போகும். அவரோக கிரகத்தின் சுபத்துவம், அதாவது கடகத்துல உச்சம் பெறுவாரு, மகரத்தில் நீசம் பெறுவாரு. ஒரு கிரகம் உச்சமடைவதற்கு 7வது வீட்டுல நீசம் அடையும். எல்லா கிரகத்துக்கும் பொருந்தும். சுக்கிரன் மீனத்துல உச்சம், கண்ணியில நீச்சம், இப்படி வரும். அப்ப மகரத்தை நோக்கி நெருங்கி அந்த குரு பகவான் போகும் பொழுது அங்க அது அவரோகம் தானே, பலம் இழந்துட்டு தானே வராரு. அப்ப லக்னம் அங்கே அமைந்து விட்டால் திக்பலம்ங்கிற ஒரு அமைப்பு வந்துடும். அதே குரு பௌர்ணமி சந்திரன் எய்தாப்புல இருந்து பார்த்துட்டாருன்னா அந்த குரு பலம் பெறுவார். அப்ப கெடுதல், அதாவது பலமிழந்து கொண்டு போகக்கூடிய கிரகம் பலம் பெறுவதும், பலம் அதிகரிச்சுக்கிட்டு போகக்கூடிய கிரகம், பலத்தை நோக்கி வீரியமா போய்கிட்டு இருக்க கிரகம் பின்னடைவை தருவதும் இயல்புதான். இதனாலதான் ஜோதிடத்தை சாப்ட்வேர் அடக்க முடியாதுங்கிறது. இதுலதான் பலன் இருக்கு. ஜாதக பலன் எதுல இருக்கு? கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ கோட்பாடுலாம் இருக்கு. நட்சத்திரச்சாரு சந்திரனுக்கு மட்டும்தான். ஏன்னா தசாபத்தியான முக்கியம். முதுகெலும்பு போன்றது. தசாபத்தியில கணிக்க சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அதெல்லாம் நம்ம பிறக்கிறோம். உத்திராடம்னா சூரிய தசையில பிறக்கிறோம்,
பூராடம்னா சுக்கரதசையில பிறக்கிறோம், மூலம் கேதுல பிறக்கிறோம். அதுல இருந்து நம்ம வயசுக்கு தெரிந்த கிரகங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத அற்புதமாக அறிந்து கொள்ள எனது வாட்ஸ்அப் நமக்கு தொடர்பு கொள்ளுங்க. கிரக விளக்கத்தோட படங்களை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். திருமண பொருத்தம் 10 பொருத்தம்ங்கிறத நீக்கிட்டு அனுகூல முறையில திருமணம் எப்படி நடக்கும், முதல்ல ஆண் பெண் ஜாதகத்துக்கு இந்த வயசுல செய்யலாமா அப்படின்னு பார்க்கணும். 6 to 12 சனி சம்பந்தப்பட்ட தசாபதிகள் வந்தா திருமண வாழ்வு நல்லா இருக்காது. அது முடிஞ்சவரை நம்ம சொல்லணும், அப்பதான் செய்யணும்னு சொல்லுவேன். நான் பொருத்தம் பார்த்து 1 வருஷத்தை செய்யுங்க, பொருத்தம் பார்த்து 2 வருஷத்தை செய்யுங்க, 6 மாசம் சென்று செய்யுங்க, 2 ஜாதகத்தை ஒப்பிட்டு சொல்லுவேன். இந்த அமைப்புல திருமணம் பொருத்தம் பார்ப்பேன். சிசேரியன் குறிப்பதற்கு பெற்றோர் ஜாதகத்துல 5ஆம் பாவமும் குரு பகவான் என்ன சொல்றாங்க, அவருக்கு எப்படிப்பட்ட பிள்ளைகள் பிறக்கும் அப்படிங்கிறத பார்த்து நன்றாக குறித்து தருவேன். சரியா? அப்ப என்னுடைய சேனலை அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல தொடர்ச்சியா பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.